அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் 4ஆம் வீட்டில் இன்று ஆல்மோஸ்ட் காலை 8:45 இருந்து ராகு சாரத்தில் செல்வது பொருளாதாரத்திற்கு நல்ல ஒரு ஏற்றமான நிலையாக இது இருக்கும். ஆனால் குடும்ப வாழ்வில் அதிக அக்கறை காட்டுவதும் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்தில் சற்று அதிக நிதானமாக இருப்பதும் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். நீண்ட நாள் ஆரோக்கிய பிரச்சனை இருப்பவர்களுக்கு, கடகத்தில் உள்ள நண்பர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் நீங்க உங்களுடைய சிம்டம்ஸ்க்கு ஏற்றாற் போல மருத்துவத்தை உடனடியாக எடுத்துக்கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும். இது சற்று விரயங்களை ஆரோக்கியத்திற்காக கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு வீட்டிற்கு தேவையான சில சுப விரயங்களாக செய்து கொண்டு மின்சாதனங்கள் போன்றவை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இருக்கும். இருந்தாலும் சற்று 8ஆம் வீட்டில் உள்ள ராகுவை கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த சந்திரனும் ராகுவும் திரிகோணமாக இணைவதனால் ஆரோக்கியத்திற்கு முதல் உரிமையாக கொடுத்து நம்ம சொல்லக்கூடிய பலன்களாக இங்கே அமைந்திருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இன்று இருக்கக்கூடிய கோச்சார நிலை திருமண வாழ்வில் அதிக அக்கறையும் கவனமும் தேவை. புதிய முயற்சிகளில் ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் இருப்பது நல்ல பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். கணவன் மனைவியாக இருப்பவர்கள் இருவருமே ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். சில விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதிக விரயங்களாக நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. சற்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தது கன்னிராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னிராசிக்கு அற்புதமான தனலாபம், தொழிலில் பெரிய வெற்றியான ஒரு நல்ல மேன்மையான நிலை. ஆனாலும் அந்த ராகு கிரகத்தோடு இருப்பது தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை, பணியிடத்திலும் நீங்க வசிக்கக்கூடிய இடத்திலும் பேச்சினால் சில சண்டைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்ல நிலை. இங்க உங்களுடைய இருக்கக்கூடிய வசிப்பிடத்தில் கூட அக்கம் பக்கத்தில் ரொம்ப கவனமாக இன்று ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட்ஸ் வந்தால் நீங்க ஒதுங்கி செல்வது நல்ல பலனை கொடுக்கும். அதே சமயம் ஆரோக்கியத்திலும் இது உணவில் அதிக பிரச்சனைகளை, உணவின் மூலியமாக ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பாக அமையும். ரொம்ப எச்சரிக்கையாக இன்று நீங்க பேச்சு, உணவு இந்த 2 விஷயத்திலும் கவனமாக இருப்பது நல்ல ஒரு பாதுகாப்பு. இவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் லாபம், பணி வளர்ச்சி இதெல்லாமே நல்ல ஒரு மேன்மையான நிலையாகவே காட்டுகிறது.